இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ. அது என்னென்னா எம்ஐ பிராண்டில் வந்து ஒரு மொபைல் ஃபோன். அது மாடல் எல்லாம் என்ன ஏதுன்னு உள்ளே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஃபோன். ரெட்மி A2 மாடல் நம்பர். இது வந்து ஆஃபரில் வந்து 5600க்காக நான் வாங்கினேன். இதுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது இன்வாய்ஸ் பில்லு. இது ஓரமாக வச்சுக்குவோம். இதில் என்ன போட்டிருக்குன்னா 64 GB ரேம், இது 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் மெமரி இருக்குது. ரெட்மி A2 5000 mAh பேட்ரி. இது வந்து ஒரு நார்மல் பேட்ரி, அதாவது நமக்கு தேவையான அளவு இது நமக்கு பவர் தரும். இதில் வந்து 10 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸுக்குள்ளார இருக்குது. இது வந்து மேக் இன் இண்டியா ப்ராடக்ட்டு. 8 மெகா பிக்சல் ரியர் கேமரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு, அதாவது 2 சிம்மும் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப் டு 1 TB எக்ஸ்பேண்டபிள் மெமரி. ப்ரீமியம் லெதர் டெக்ஸ்சர், ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் டிசைன், ஹை பர்ஃபார்மன்ஸ் LPDDR4 ரேம், 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சீலு, உங்களோட எம்ஐயோட கம்பெனி சீல் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து ஃபோனு. இது வந்து ஃபோனோட சார்ஜர். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 100 to 240 வோல்ட்டு, 50/60 ஹெர்ட்ஸு, 0.35 ஆம்பியர். அவுட்புட் 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர். இது போதுமான அளவு சார்ஜ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இது USB போர்ட்டு, இது அதனோட கேபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து V2ன்னு சொல்லுவாங்க இந்த பின் டைப்பு. ஆக்சுவலாக C டைப்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். பட்டு இருந்தாலும் ஓகே இந்த ரேட்டுக்கு. அப்புறம் அதனோட புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் வர நார்மல் தான். இப்போ இது வந்து நம்ம ஓரமாக வச்சுக்குவோம். இதுதான் ஃபோனு. ஃபோன் நல்ல பேக்கிங்கில் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து எடுத்தாச்சு. போட்டது வந்து இது பிளாக் கலர் ஃபோன் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணது.
அதாவது இந்த ரேட்டுக்கு வந்து இது நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டு. நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி 3 ஃபோன் எம்ஐயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நல்ல ப்ராடக்ட் தான். இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒர்த்தபிள் தான். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனில் இருக்கிற மாதிரியே டிசைன். நல்ல டெக்ஸ்சர் ஃபினிஷு. இது லெதர் ஃபினிஷாக இருக்குது. சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் அப் டவுனு, பவர் ஆன் பட்டனு, ஸ்க்ரீன் சைஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணுறோம். எம்ஐ லோகோ வந்து வருது. இது ஆண்ட்ராய்டு ஃபோனு. இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதாவது மறுபடியும் சொல்கிறேன். 2 சிம்மு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு இருக்குது. அது போக வந்து 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 8 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5000 mAh பேட்ரி, 16.56 சென்டிமீட்டர் டிஸ்பிளே, MediaTek Helio G36 powered by up to 7 GB RAM extendable. இப்போ இந்த வந்து செட்டிங் போகிறோம். செட்டிங்கில் வந்து நம்ம இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ் இந்தியா. ஸ்டார்ட் கொடுக்குறோம். இப்போ அதில் வந்து ரீஜியன் இந்தியா செலக்ட் பண்ணியாச்சு. அதனோட ப்ரைவசி பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு. மொபைல் நெட்வொர்க் இல்லை, ஏன்னா நான் சிம்மே போடலை. இது ஜஸ்ட்டு அன்பாக்சிங்காக எடுக்கிறதுனால நான் போடலை. ஸ்கிப் கொடுத்துடலாம். டிஸ்பிளேலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் 2 ஃபோன் வாங்கி எனக்கு ஒரு 6 வருஷம் அது ஒர்க் ஆச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் அதை ஒர்க் பண்ண ஸ்டேஜில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து என்ன வைஃபை சர்ச் பண்ணிருக்குது. நான் வந்து செட்டப் ஆஃப்லைன் கொடுத்துட்றேன். கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இந்த லொக்கேஷன் சர்வீஸு, ஸ்கேனிங் ஆப்ஷன்ஸு, டிவைஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கேட்குது. அக்செப்ட் தந்துடுறேன். பின் கேட்குது. நான் பின் வச்சிடுறேன். ஆக்சுவலாக நான் வந்து பேட்டர்ன் செட் பண்ணியாச்சு. பேசிக் செட்டிங்ஸ் கேட்குது. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் வந்து 3 கலர் இருக்குது. அதாவது மிஸ்ட் க்ரீனு, பிளாக்கு, அது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. பின்னாடி ஃப்ளாஷ் இருக்குது. நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா. இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா. இது வந்து சார்ஜிங் போர்ட்டு.
மைக்கு 3.5 mm ஜாக்கு இயர்ஃபோனுக்காக வேண்டி இருக்குது. இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன். இப்போ உள்ளே வந்து டிஃபால்ட்டாகவே சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஜென்ரலாக நார்மலாகவே எல்லா ஃபோனில் இருக்கிற மாதிரி தான். நல்லா ஒர்க்கிங் ஸ்பீடெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.